திமுகவுக்கும் நாத்தாக்காவும் அப்படி கொஞ்சம் நெருங்கி போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் வந்து தென்படுது. அது உண்மையா? இந்த ஆட்சிங்கிறது இதுவரைக்கும் திமுக கொடுக்காத, அதிமுக கொடுக்காத ஒரு கொடுங்கோல் ஆட்சியா இருக்க போதுங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் ஊழல் பேருவழிகள் அப்படின்னு ஊருக்கே தெரியும். செந்தில் பாலாஜி மேல எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குதோ அதே போல புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மேல இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட ஆட்கள் சேர்த்துக்கிட்டு எப்படி நல்ல ஆட்சி தர முடியும்? பள்ளி கல்வித்துறை வந்து ஊழல் மயமா இருந்துச்சு, அவங்க தனியார் பள்ளிகளுக்கு ஒப்புதல் தர்றதுக்கு வந்து காசு வாங்கினாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு. கடந்த 10 ஆண்டு காலத்துல 4 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து செங்கோட்டையன் தான். அவர் அடி காசு வாங்கினாரா இல்லையா? இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2 இடம் வெற்றி பெற்றவங்க இந்த ஆட்சியை வந்து தீர்மானிக்கிற இடத்துல, அமைச்சரவையில முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிற இடத்துல வந்து இருக்காங்களா? அப்ப நாம் தமிழர் தங்களை மறுபரிசீலனை பண்ணிக்கணும். 40 கோடி செலவு பண்ணி சட்டமன்ற உறுப்பினராகி வாக்கு செலுத்தின மைய அழியறதுக்குள்ள 1 மாத காலத்துக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியம். தங்கமயிலில் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. விகட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடும்பவானம் கார்த்தி நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கும். அவங்க நிகழ்ச்சி போறோம். வணக்கம். வணக்கம். மாமன் சீர்ல தொடங்கி அடுத்தடுத்த திருமண நிகழ்வுகள் அப்படின்னு திமுகவுக்கும் நாத்தாக்காவும் அப்படி கொஞ்சம் நெருங்கி போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் வந்து தென்படுது. அது உண்மையா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. திமுக எதிர்த்து நம்ம எப்போதும் நிற்போம். திராவிட எதிர்ப்போ, திமுக எதிர்ப்போ, திராவிட கட்சிகள் மீதான விமர்சனமோ ஒருபோதும் பின்வாங்கப்படுவதில்லை. அதில் மாற்றம் இல்லை. அதனால இதெல்லாம் திட்டமிட்டு உருவாக்கப்படக்கூடிய கருத்துருவாக்கம். அனிதா ராதாகிருஷ்ணன் விளக்கம் கொடுத்தாரு. காளிமுத்து ஐயா வந்து எனக்கு வந்து மூத்தவராக இருந்தாரு, அவரோட மகள்கள் அடிப்படை தான் நான் போனேன் அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. அதுக்கும் பிறகு வா கௌதமாவோட இல்ல நிகழ்வு, அப்புறம் வந்து திமுகவை சேர்ந்த காஜாங்கிற ஒரு ஐயாவோட இல்ல நிகழ்வு, அது ஒரு பொது நிகழ்வு. அதை கலந்துக்கிறாங்க. அண்ணா பேசுறப்பே வந்து அரசியலே கடந்த குடும்ப நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. அதனால இதெல்லாம் கருத்துருவாக்குங்கள் தான். ஓகே, நிச்சயமா. இப்ப அனிதா ராதாகிருஷ்ணனுமே பொதுவா பலர் வந்து அதுக்கே வந்து போட்டாங்க, கருத்து வந்து சொன்னாங்க. என்னன்னா, முதல் குழந்தைக்கு இந்த மாதிரி போய் கொடுக்கல, இப்ப கொடுக்குறாங்கன்னா தேர்தல் முடிவுகள் வந்து வந்துருச்சு. விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வந்துட்டாரு, பொதுவான ஒரு ஆள். இப்போ வந்து நாத்தாக்காவோட திமுக வந்து சேர வந்து விரும்புறாங்க. அதற்கான ஒரு ஆரம்பமாக தான் இதை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து முன் வச்சாங்க. அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க கௌதமன் இல்ல திருமணமோ இல்ல துறைமுகம் காஜா அவங்க இல்ல திருமணமோ எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, இதற்கு முன்பாக ஒரு தலைவர்கள் வராங்கன்னா, இப்ப மாற்று கருத்து இருக்கிறவங்க மற்ற கட்சிகள்னா நேரம் வந்து மாத்தி கொடுப்பாங்க. இந்த அவங்க ஒரு நேரத்துல வருவாங்க, இவங்க ஒரு நேரத்துல, ஒரு சில நேரத்துல நேரம் பாத்துக்கிற சூழலுமே வரும். அப்படிதான் வந்து பொதுவாவே நடக்கும். இல்ல, அதே வா கௌதமோட இல்ல நிகழ்வுல ஐயா வைகோவும் ஐயா ஸ்டாலினும் பக்கத்துல உட்காந்துருக்காங்க, ஒரே நேரத்துல இருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு உள்நோக்கம் கற்பிச்சு, ஒரு சாயம் பூசி, ஒரு புதிய கருத்துக்களை வந்து உருவாக்கம் பண்றாங்க. நாம தெளிவா சொல்லிட்டோம், நாம வந்து இதில் பின்வாங்க போறதில்லை. நாம் தமிழர் கட்சி தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சிகளோடு ஒருபோதும் தேர்தல் உடன்பாடு செய்யாது, கூட்டணி வைக்காது. நாம் தமிழர் கட்சி கூட்டணி அப்படிங்கிற நிலைக்கு போறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை ஏற்றுக்கொண்டு ஒரு அப்பழுக்கற்ற இயக்கம் ஒரு புதிய ஆற்றல் வருதுன்னா அதை சேர்ப்பது குறித்து பரிசீலிப்போம். மற்றபடி யார் தலைமையேற்று போறதுக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. திராவிட கட்சியோட எந்த காலத்தையும் நமக்கு உறவு கிடையாது. ஓகே, இப்போ நீங்க சொன்ன விஷயத்திலே பாத்தீங்கன்னா, வைகோ அவர்கள் பக்கத்துல இருக்கும்போது கூட அவர்கிட்ட வந்து பெரிய அளவுல ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசல, சீமான் கூட தான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு அப்படிங்கிற கருத்தையுமே முன் வச்சாங்க. உதயநிதி ஸ்டாலின் அந்த நிகழ்வுலையுமே கூட குடும்ப நிகழ்வு இல்லைன்னா கூட இதற்கு முன்பாக நம்ம இந்த அளவுக்கு வந்து பார்த்ததுல ஒரு நெருக்கம் தெரியுது. அப்படி இல்ல, திமுக என்ன நினைக்குது அப்படின்னா, திமுகவால பயன்பெற்றவங்க காங்கிரஸ், விசிகா, இடதுசாரிகள் போன்ற கட்சிகள், அவங்க வந்து திமுக தோத்து போன உடனே திமுக அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. திமுகவால பயன்பெற்று திமுக விட்டுட்டு போயிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் நேர்மையா எதுக்குறாங்க, அவங்க நெஞ்சில குத்துறாங்க, முதுகுல குத்தல, அவங்க நேர்மையான எதிரி அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை திமுக காரங்க பாக்குறாங்க. அதனால நாம வந்து நிலைப்பாட்டுல வந்து மாற்றிக்க போறதில்ல, நம்ம வந்து பின்வாங்க போறதில்லை, சமரசமளிக்க போறதில்லை. அதுதான் அவங்களோட பார்வையா இருக்கு. அதை காட்டிலும் இன்னைக்கு வந்து தாவேக்கா விமர்சிப்பதற்கான எல்லா தார்மீகத்தையும் கொண்ட தகுதியும் கொண்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா திமுகவுக்கு அதற்கான தார்மீகம் இல்லை.
இப்ப காவல் நிலைய படுகொலை அப்படின்னா திமுக பேச முடியாது. கனிமவள கொள்ளை அப்படின்னா திமுக பேச முடியாது. பரந்தூர் விமான நிலையம் இன்னும் ரத்து பண்ணல அப்படின்னா திமுக பேச முடியாது. எல்லாத்தையும் நாம் தமிழர் கட்சி பேசுது. நாம் தமிழர் கட்சி வலிமையா தாவேக்க எதுக்குது. அதனால அவங்க பார்த்து ரசிக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, அடுத்த நீங்க பாத்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் தொகுதியில கூட பொது வேட்பாளரா சீமான் வந்து களமிறங்க போறார் அப்படியான செய்திகளும் வருது. அது உண்மையா? பொது வேட்பாளர் இல்ல, அதாவது நாம் தமிழர் கட்சி தான் அங்க வேட்பாளர்களை அறிவிக்கும். இப்ப அம்பாசமுத்திரத்துல அண்ணா போட்டி போறாங்களா இல்லையாங்கிறத அண்ணன் தான் அறிவிப்பாங்க. நடைபெறக்கூடிய இப்ப 7 இடங்களே நாம் தமிழர் கட்சி போட்டி போடும். எங்கேயும் பின்வாங்க போறது இல்ல, எங்கேயும் வேற ஒரு கட்சிக்கு ஆதரவு கிடையாது. நாம மேடைகள்ல திமுகவை, அதிமுகவை, திராவிட கட்சியோட கடந்த கால செயல்பாடுகளை விமர்சித்து பேசத்தான் போறோம். நாம் தமிழர் கட்சி பரப்புரைக்கிறப்ப திமுகவோட அதிமுகவோட இணைஞ்சு நிக்க போறது இல்ல. அதே போல நமக்கு ஆதரவு அவங்க பரப்புரை பண்ண போறது இல்ல. நம்ம மேடையில அவங்க ஏற போறது இல்ல, அவங்க படத்தை நம்ம ஏற போறது இல்ல. அப்ப எங்க இருக்கு பொது வேட்பாளர்? இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களம், அப்புறம் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களம். ஈரோடு கிழக்குல சீதாலட்சுமி போட்டி போட்டாங்க. அங்க சீதாலட்சுமி போட்டி போட்டப்ப சீதாலட்சுமி யாரோட வேட்பாளர்? நாம் தமிழர் கட்சி வேட்பாளரா? நாம் தமிழர் அதிமுக பாஜகவோட எதிர்கட்சிகளோட பொது வேட்பாளரா? அவங்க நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தான். இப்ப விக்கிரவாண்டி தேர்தல் காலத்துல அதிமுக போட்டி போடல. நாங்க அதுக்காக அதிமுக கிட்ட போய் ஆதரவு கட்டமான ஆதரவு வைக்கல. அந்த தொகுதிக்குள்ள பரப்புரை பண்றப்ப அதிமுகவோட தொண்டர்கள் வாக்காளர்களா இருந்தாங்க, அவங்க தொகுப்பா இருந்தாங்க. அவங்க கிட்ட வாக்கட்டமையுடைய அதிமுக தலைமை கிட்ட ஒருபோதும் ஆதரவு கேட்கல. அதே போல வந்து 2017 ஆர்கநகர் இடைத்தேர்தலின் போது ஐயா ஓபிஎஸ் வந்து அப்ப மாஃபா பாண்டியராஜன் அனுப்பினாரு. மாஃபா பாண்டியராஜன் வந்து அண்ணங்கிட்ட வந்து ஆதரவு கேட்டார். அண்ணன் வந்து இல்ல நாங்க தனிச்சு போட்டி போட போறேன் அப்படின்னு தெளிவுபடுத்திட்டார். அதனால நாம வந்து எடுத்த அந்த நிலைப்பாட்டுல எந்த மாற்றமும் இல்லை. அண்ணன் சீமான் போட்டி போடுறாங்களா இல்லையாங்கிறத வந்து போட்டி போட்டுங்கிறது பெருவாரியான மக்களோட விருப்பமா இருக்கு. அதை அண்ணா அறிவிப்பாங்க. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி அறிவிக்கும். நாம் தமிழர் கட்சியோட கடந்த கால செயல்பாட்டுல நிலைப்பாட்டுல எந்த மாற்றம் இருக்க போறது இல்லை. அதனால பொது வேட்பாளர்ங்கிறது ஒரு கருத்துருவாக்கம் தான். அந்த சீமானை பொறுத்த வரைக்கும் அவங்க போட்டி போடுறாங்க அப்படின்னா பொதுமக்களின் வேட்பாளர் இருப்பாங்களே ஒழிய பொது வேட்பாளருக்கு இருப்பதற்கு வந்து வாய்ப்பு இல்லை. இல்ல நீங்க சொல்ற விஷயம் படி பார்த்தோம்னா நேரடியா நீங்க ஆதரவு கேட்கறது இல்ல நேரடியா திமுக அவங்களை ஆதரிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் இல்லாம அவங்க வேட்பாளரை நிறுத்தாம இருக்கிறதுக்கான சூழல் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அது நிறுத்தலைன்னா நீங்க உடனே பொது வேட்பாளரா சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தானே நீங்க? இல்ல, அதாவது அவங்க நிறுத்துறாங்களா இல்லையா நமக்கு தெரியல. அவங்க இப்ப 7 இடங்கள்ல போட்டி போடுறப்ப ஒரு இடத்துல மட்டும் நிறுத்தாம எப்படி விடுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. அப்படி விடுறாங்களா அவங்க விருப்பம் தான். நாம எந்த சமரசம் பண்ணப்படுறது இல்லையே. நாம எந்த இடத்துலயும் திமுகவுக்கு ஆதரவு திமுகவுக்காக விட்டு தர்றோம் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையே. தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதுக்கு பிறகு வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிச்ச பிறகு அப்புறம் பேசிக்கலாம். ஓகே, இப்ப நீங்க சொன்னீங்க தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகள் இல்லாம ஒரு மாற்று சக்தியா வந்தா நாங்க அவங்களோட பயணிக்கிறத பத்தி யோசிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் மாற்று சக்தியா ஒருத்தர் வந்து ஆட்சியவே பிடிச்சிட்டாரு. இப்போ உங்களோட பார்வை எப்படி? மாற்று சக்தியே கிடையாது. அவரே விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசுறப்ப மாற்று அரசியலுங்கிறது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்னு பேசிட்டார். அது மாற்றம் கிடையாது, நிச்சயமா மாற்றம் கிடையாது. இதுல வந்து தாவேகாவோட இந்த 50 நாட்களை கடந்த அந்த ஆட்சி, இந்த ஆட்சியை மதிப்பிடணும்னா 50 நாட்களை வச்சு ஒரு ஆட்சியை முழுமையா மதிப்பிட முடியுமான்னா முழுமையா மதிப்பிட முடியாது. ஆனா இந்த ஆட்சியோட திசைவழி போக்க சொல்லிடலாம். இந்த ஆட்சிங்கிறது இதுவரைக்கும் திமுக கொடுக்காத அதிமுக கொடுக்காத ஒரு கொடுங்கோல் ஆட்சியா இருக்க போகுதுங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. ஏன்னா அதோட இந்த பாதை இந்த பயணம் வந்து அங்கதான் போய் நிற்கும். அடிப்படையில வந்து திமுக வந்து தீய சக்தினாங்க, அதிமுக வந்து ஊழல் சக்தி அப்படின்னாங்க. இப்ப அதிமுக ஊழல் சக்தினா அதிமுகவில் யார் ஊழல் பண்ணா? இப்போ எம்ஜிஆர் வந்து எரிசாராய ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டாரு. அப்புறம் வந்து பல்கேரியா வந்து கப்பல் இறக்குமதி செஞ்சதுல எம்ஜிஆர் ஆட்சியில் ஊழல் பண்ணாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. அதை மனசை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் ஊழல்வாதின்னு சொல்றாரானா இல்லை. இல்லை வந்து ஜெயலலிதா அம்மையாரை வந்து நிரூபிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளி டான்சி நிலவர வழக்கெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. அதை மனசை வச்சு ஊழல்வாதி அப்படின்னு சொல்றாரானா இல்லை. அவர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தான் ஊழல் ஆட்சி அப்படிங்கிறாரு. அதை வச்சுதான் அதிமுக ஊழல் சக்தி அப்படின்னு மதிப்பிடுறாரு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலம் பார்த்தா 2017 இருந்து 2021 வரைக்கும் 4 ஆண்டு காலம். இந்த 4 ஆண்டு காலத்துல ஊழல் நடந்துச்சுங்கிறத விஜயே ஒத்துக்கிறாரு. அவரே பேசுறப்ப 2017 இருந்து 2026 வரைக்கும் ஆட்சி பண்ணவங்க அந்த துறைகளில் ஏற்படுத்தின ஓட்டைகளை நாங்கள் அடைச்சு வர்றோங்கிறாரு. 2017 இருந்து 2026 வரைக்கும் சொல்றாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலம், ஸ்டாலின் ஆட்சி காலம். இந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் 2021 வரைக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் வந்து செங்கோட்டையன். அதே போல MC சம்பத் வந்து தொழில்துறை அமைச்சராக இருந்தாரு. கடம்பூர் ராஜு வந்து விளம்பரத்துறை அமைச்சராக இருந்தாரு. அப்புறம் உடுமலை ராதாகிருஷ்ணன்,
அப்புறம் வெள்ளமட்டி நடராஜன், திருச்சி வளர்மதி, விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் அமைச்சா இருந்தாங்க. அப்ப அவங்க ஊழல் செஞ்சாங்களா இல்லையா? அப்ப அதிமுக ஊழல் பண்ணுச்சு அப்படின்னா இவங்களும் ஊழல் பண்ணிருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில வந்து எல்லாரும் ஊழல் பண்ணாங்க, 8 அமைச்சர்கள் மட்டும் விதிவிலக்குன்னு இருக்கா? இல்ல, அதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, தாவேக்காவோட அமைச்சர்கள் நிர்மல்குமார், அருண்ராஜ் போன்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மேல ஒரு வழக்கு இருந்துச்சுன்னா அந்த வழக்கு வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அது அப்படியே இயல்பான கேள்விதானே. இப்ப கடந்த கால ஆட்சியில வந்து திமுக ஆட்சி காலத்துல வந்து வைத்திரிங்க மேல வழக்கு போட்டாங்க. திமுக ஆட்சி தான் வழக்கு போடுது. பிறகு திமுக ஆட்சியிலே பாத்தீங்கன்னா அவரு திமுக சேர்ந்த பிறகு ஆட்சியோட கடைசியில அந்த வழக்குக்கு போதிய முகாந்திரம் இல்ல, ஆதாரம் இல்ல அப்படின்னு திமுக பின்வாங்குது. இப்ப கேள்வி ஒண்ணுதான், விஜயபாஸ்கர் மேல, எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்தாங்க அப்படின்னு சொத்து வழக்கு இருக்கு. இப்ப அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், அரசு தரப்பு இது எல்லாம் வந்து விஜயபாஸ்கருக்கும் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் எதிரான ஆதாரங்களை திரட்டி அவரை குற்றவாளி நிரூபிக்க முயற்சி பண்ணுமா? இல்ல, இதுல அப்படி ஒருவேளை அவங்க வந்து விடுவிக்கப்பட்டாலும் ஏதாவது ஒரு கேள்விதானே. குறைந்தபட்சம் உங்க மேல வழக்குகள் இருக்கு, இந்த வழக்கை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம்ல. அதை சொல்லாம அப்படி செத்துட்டாங்கல்ல. ஒரு பக்கம் போதைப் பொருட்களை ஏற்க மாட்டோம், போதைப் பொருட்களை ஒழிப்போம், போதைக்கு எதிராக நாங்க வந்து அரசு கடுமையா செயல்படும் அப்படிங்கிறீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா போதைப் பொருளுக்கு முறைகேட அனுமதி கொடுத்தாரு குற்றச்சாட்டின் பேர்ல வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் சேர்க்கிறீங்க. இது என்ன நிலைப்பாடு? அப்ப விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் ஊழல் பேருவழிகள் அப்படின்னு ஊருக்கே தெரியும். செந்தில் பாலாஜி மேல எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குதோ அதே போல புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மேல இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட ஆட்கள் சேர்த்துக்கிட்டு எப்படி நல்ல ஆட்சி தர முடியும்? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி அவர்கள் மேல எல்லார் மேலயும் வந்து வழக்குகள் இருக்கு, குற்றச்சாட்டுகள் தானே இருக்கு. இன்னமுமே அவங்க வந்து நிரூபிக்கப்படல. அவர்களுக்கான வாய்ப்புகள் அப்படி நிரூபிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளி அம்மையார் ஜெயலலிதா. ஜெயலலிதாவே அவங்க ஏத்துக்கிறாங்களே. அப்படி அந்த தர்க்கத்தின்படி பார்த்தா திமுகவில் யாரு மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படல, ஆனா ஊழல் பண்ணிருக்காங்க, அது ஊருக்கே தெரியும். அப்ப திமுக ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்றோம்னா நமக்கு தெரியும், தார்மீகத்தின் அடிப்படையில நாம சொல்றோம். அதே போல இவங்க எல்லாம் ஊழல் பண்ணாங்கன்னு தெரியும். எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவை அது ஊழல் அமைச்சரவைனா இவங்க 8 பேரும் மட்டும் எப்படி விதிவிலக்கு? இல்ல, இங்க வந்தோடனே ஒரு தூய அரசாங்கத்தை வந்து தரணும்னு எங்க தலைவர் வந்து சொல்றாரு அப்படின்னு அருண்ராஜ் உள்ளிட்டவர்கள் கூட சொல்றாங்கல்ல. அவங்க வந்து மற்ற கட்சிகள் எப்படி வேணா இருக்கலாம், இங்க வந்தோடனே அவங்க மீதான வழக்குகள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், இங்க வந்து அவங்க வந்து தூய்மையான ஒரு ஆட்சியை கொடுப்பது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக எந்த ஆட்சி எந்த கட்சி வந்து நாங்க ஊழல் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் நாங்க ஊழலுக்கு எதிராக இருப்போம், ஊழலுக்கு நெருப்பா இருப்போம், ஊழலுக்கு வந்து நாங்க ஒருபோதும் ஆதரவு அளிக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாருமே பேசுறாங்க. இப்ப ராஜ்மோகன் சொல்றாரு, கடந்த கால ஆட்சி காலங்கள்ல பள்ளி கல்வித்துறை வந்து ஊழல் மயமா இருந்துச்சு, அவங்க தனியார் பள்ளிகளுக்கு ஒப்புதல் தர்றதுக்கு வந்து காசு வாங்கினாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு. கடந்த 10 ஆண்டு காலத்தை எடுத்துட்டோம்னா கடந்த 10 ஆண்டு காலத்துல 4 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து செங்கோட்டையன் தான். அவர் அன்னைக்கு காசு வாங்கினாரா இல்லையா? காசு வாங்கினார்னா இன்னைக்கு மட்டும் எப்படி நேர்மையான நிர்வாகத்தை கொடுப்பாரு? இப்ப ஒரு 5 ஆண்டு காலத்துல தானே அந்த புகார்கள் வந்து அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க, இவ்வளவு அமௌண்ட் வந்து வாங்கி. ஒரு கேள்வி தானே. இப்ப வந்து 6 பேர் பாதி விளையிருக்காங்க. இந்த பக்கம் வந்து அம்பாசமுத்திரத்துல வந்து இசைக்கு சுப்பையா தொடங்கி மரகதம் குமரவேலு, ஜெயக்குமார், சத்யபாமா, அப்புறம் விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர்னு 6 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இப்ப தாவேகாவோட வாதம் என்னன்னா, திமுக அதிமுக வாக்கு காசு கொடுத்துச்சு, நாங்க வாக்கு காசு தரலங்கிறாங்க. அதே பொய், அவங்களும் காசு கொடுத்தாங்க. இப்ப அந்த வாதத்தை கூட திமுக அதிமுக வாக்குக்கு காசு கொடுத்து வச்சுக்கிட்டா இப்ப எஸ்ஐக்கு சுப்பையா, மரகதம் குமரவேலு, சத்யபாமா, விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், ஜெயக்குமார் இவங்க எல்லாரும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம்ங்கிற விதியை தாண்டி 30 கோடி 40 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. 40 கோடி செலவு பண்ணி சட்டமன்ற உறுப்பினராகி வாக்கு செலுத்தின மைய அழியறதுக்குள்ள 1 மாத காலத்துக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இப்ப 40 கோடி செலவு பண்ணி எம்எல்ஏ ஆனோம்னா அங்க போனா 200 கோடி கொள்ளையடிக்கலாம்ங்கிற அந்த அரசியல் ஆதாயம் தேடல் தான். அதை தாண்டி என்ன நோக்கம் இருக்க போகுது? இல்ல, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகள்ல நாங்க எதிர்கட்சி எம்எல்ஏக்களா இருந்தோம், அப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நாங்க போய் அலைய வேண்டியதா இருந்தது, ஒரு கலெக்டர் ஆபீஸ் போனா கூட எங்களுக்கு எந்த வேலையுமே வேகமா செஞ்சு தர மாட்டேன்றாங்க. என்ன சொல்ல வர்றாரு? இப்ப எஸ்ஐக்கு சுப்பையாவும் இப்ப ஜெயக்குமாரும் மரகத குமாரும் என்ன சொல்றாங்க, நாங்க எதிர்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களா இருந்தா விஜய் அரசு ஒத்துழைப்பு தராதுன்னு சொல்றாங்களா? அதான அதுக்கு பொருள். இல்ல, கடந்த காலத்துல அப்படி எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதே போல அப்ப திமுக என்ன பண்ணுச்சோ அதே போல தாவேக அரசு நடக்கும்ங்கிறாங்களா? அதான பொருளாகுது.
இதெல்லாம் காரணம் இல்ல. இல்லை. அப்ப அப்படி பார்த்தா ஆளுங்கட்சியா இல்லைன்னா ஆளுங்கட்சியா அதிமுக வராத காலத்துல பூரா இவங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ண வேண்டியதுதான். ஊருக்கே காரணம் தெரியும், இது தொகுதியோட நலன் கிடையாது, தனிப்பட்ட சுயநலன்னு தெரியும். அங்க போனா நம்ம அமைச்சராயிக்கலாம், இங்க வெறும் எம்எல்ஏ, அங்க போனா ஆளுங்கட்சியோட அமைச்சராயிக்கலாம் அப்படிங்கிற அந்த பிரதிபலனை எதிர்பார்த்தா அங்க போறாங்க. அது ஊருக்கே தெரியும், உலகத்துக்கு தெரியும். பல பேரம் பேசப்பட்டிருக்கு. ஐயா வைகோவே சொல்றாரு ராஜினாமா பண்ண சொன்னாரு விஜய்ன்ட்டு. அப்ப இது முழுக்க முழுக்க அப்பட்டமான குதிரை பேரம். குதிரை பேரங்கிற வார்த்தையை வந்து தமிழ்நாட்டில் நம்ம பயன்படுத்தினாலும் தமிழ்நாட்டில் பார்த்தது இல்லை. வட மாநிலங்கள்ல பாஜக பண்ணும், தமிழ்நாட்டில் இது போன்ற அலங்கோல அவலமான கட்சியை பார்த்தது இல்லை. முதல் முறையா தாவேகாவோட புண்ணியத்துல உபயத்துல இந்த காட்சிகளை பார்க்குறோம். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி அவங்க கட்சியில ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுல இருக்கிறவங்க, சொத்து குவிப்பு வழக்கு போன்ற குற்றச்சாட்டுல இருக்கிறவங்க சேர்றாங்க. அதை பத்தி தான் நீங்க வந்து சொல்றீங்க. அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அமைச்சரவையில எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு மாற்றமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதற்கு பாத்தீங்கன்னா அமைச்சரவையில் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு 8 பேருக்கு வந்து அமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. பெண்களுக்கு கடந்த காலத்துல இருந்தாலுமே கூட ஒரு 4 பெண்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து சிறுபான்மையினர், வயது குறைவானவர்களுக்கு நாம் தமிழர் எதிர்பார்த்தது இளைஞர்கள் வந்து நிறைய வரணும் அப்படிங்கிறது. 50 வயதுக்கு குறைவானவங்க அதிகமான பேர் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு மாற்றம் தான். இது வந்து ஒரு தொடக்க நிலை தான். வந்து பட்டியல் பிரிவை சேர்ந்த 8 பேருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா வரவேற்கிறோம். பெண்களுக்கு 2 பெண்களா 2 கொடுத்துருக்கீங்க 4 அப்படின்னா வரவேற்கிறோம். அதுல வந்து ஒரு மாற்று கருத்து இல்லை. இதெல்லாம் ஒரு தொடக்க நிலை தான். நீங்க பாஜக வந்து எல்முருகனை வந்து மாநில தலைவரா போடுது, ராம்நாத் கோவிந்த வந்து ஜனாதிபதி ஆக்குது, திரௌபதி முர்முவை வந்து ஜனாதிபதி ஆக்குது. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஐயா அப்துல் கலாம ஜனாதிபதி ஆக்குனாங்க, இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இது அடையாள அரசியல். நீங்க வந்து விளிம்பு நிலை மக்களை, ஆதி குடி மக்களை, இல்ல வந்து இஸ்லாமிய உறவுகளை, கிறிஸ்துவ உறவுகளை நீங்க பொறுப்புல அமர்த்துறீங்க. ஆனா அந்த ஆட்சியும் அதிகாரம் யாருக்கானதுங்கிற கேள்வி இருக்கு. இப்ப தாவேகா ஆட்சிக்கு வந்திருக்கு, நீங்க பெரியார வந்து கொள்கை தலைவருங்கிறீங்க. இப்ப வரைக்கும் மேல்மாதியில வந்து திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் போக முடியல. திமுக ஆட்சி வந்து அப்படியே வச்சிருந்தாங்க. இப்ப தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் வந்து கோயிலுக்கு போகலாம்ங்கிற நிலையை உருவாக்கிட்டீங்களா? வேங்கவேலில வந்து திமுக அரசு பண்ணது வந்து அநீதி. அந்த வழக்கு வந்து சிபிசிடி தமிழ்நாடு அரசோட காவல்துறை அரசு தான் இருக்குது. இப்ப தாவேகா ஆட்சிக்கு வந்து 50 நாட்கள் கடந்துருச்சு. அந்த வழக்குல ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? இல்ல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயங்கள், கொஞ்சம் பொறுமையா தானே பண்ண முடியுமா? நீதி வேணும், அவ்வளவுதான். நீதி வேணும். அந்த பிரச்சனையை பேசினா வந்து அது என்ன விளைவை ஏற்படுத்துங்கிறது 2வது. அதில் நீதி வேணும். நீங்க கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரு, அம்பேத்கர், காமராசர், அஞ்சலையம்மாள், வேலுநாச்சியார் அப்படின்னு வச்சுக்கிட்டு நீங்க அந்த திசைவழி போக்குல பயணிக்கணும். சாதி ஆணவ கொடைகளுக்கு இந்த அரசு சட்டம் ஏற்றுமா? ஒருபோதும் ஏற்றாது. நான் சொல்றேன், ஒருபோதும் ஏற்றாது. ஏன்னா 8 பட்டியல் பிரிவை சேர்ந்தவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்டோம். நம்ம ஆணவ கொலைக்கு எதிராக வந்து சட்டம் ஏற்றுனா பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து, அதாவது இடைநிலை சமூகங்கள் வந்து கோவப்படும், அவங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற பயம் வந்து தாவேக்காக இருக்கு. கவிஞனோட சாதி ஆணவ கொலையில கடைசி வரைக்கும் ஆயுதக்காக கட்சியான தாவேக்கா, திருப்பரங்குன்ற மலை விவகாரத்துல வந்து கடைசி வரைக்கும் கிடைச்சொல்லாத கட்சியான தாவேக்கா. அப்புறம் எப்படி புரிஞ்சுக்கிறது அதை? இல்ல, மக்கள் நீங்க சொல்றது வந்து அரசியல் ரீதியா நீங்க சொல்ற சில விமர்சனங்களை தாண்டி இது போன்ற விஷயங்களை வந்து மக்களுமே வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி தானே இந்த தேர்தல் வந்து இந்த தேர்தல்ல மக்கள் வாக்கு செலுத்தினதெல்லாம் விபரீத விபத்து, ஒரு அரசியல் பேரிடர் அண்ணன் சீமான் சொன்னது போல. ஏன்னா 1 கோடிக்கு மேலான மக்கள் வந்து யாரு வேட்பாளரே தெரியாம வாக்கு செலுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? தேர்தல் களத்துல தேர்தல் வாக்குறுதி, புறச்சூழல், மக்கள் பிரச்சனைகள், அப்புறம் ஒரு வேட்பாளரோட பின்புலம், அவர் குற்றமற்றவரா, மக்களுக்காக உழைப்பாரா, அப்பழுக்கற்றவரா, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாரா, எதையுமே பார்க்காம ஒரு கட்சியோட தொலைநோக்கு பார்வை என்ன, அது நாட்டை எப்படி வளப்படுத்த போகுது, அது எப்படி நிர்வாக மேலாண்மை செய்ய போகுது, அதோட மாற்று பொருளாதார பெருக்கம் என்ன, சூழலியல் சார்ந்த பார்வை என்ன, எதையுமே பார்க்காம எனக்கு பிடிச்ச நடிகன் ஓட்டு போடுவேன்னு கண்மூடித்தனமா ஓட்டு போட்டதெல்லாம் ஒரு வரலாற்று பேரவலம். தமிழ்நாட்டுக்கு வந்து பல முற்போக்கு அடையாளங்கள் இருக்கு. அதாவது விடுதலை பெற்ற நாட்டிலே சொல்லலாம். முதல் முறையாக வந்து சட்டத்தை வந்து திருத்த வந்து வடிகோடியது தமிழ்நாடு. அப்புறம் வந்து 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இந்து திணிப்புக்கு எதிராக புரட்சி பண்ண மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு பல முற்போக்கு அம்சங்கள் இருக்கு. இந்தியாவில் தமிழ்நாடு தனித்துவமா பார்க்கப்படுது. அது எல்லாமே அடிச்சு நோக்கிற மாதிரி ஒரு மோசமான முடிவு இந்த தேர்தல் முடிவு. ஏன்னா இந்த தேர்தலில் வாக்கு செலுத்துறவங்க, ஆளும் கட்சிக்கு வாக்கு செலுத்துறவங்க, அதாவது தாவேகாவுக்கு வாக்கு செலுத்தவங்க வந்து ஒரு அரசியல் முடிவே இல்லாம ஓட்டு போட்டாங்க. இதுல 2 விஷயம் வருது. இப்ப நீங்க சொன்ன கருத்துல இருந்து பார்த்தோம்னா, இங்க இதுவரைக்கும் ஆண்ட திராவிட கட்சிகள் செய்து வச்சிருக்கிற விஷயங்களே இவங்க வந்து டேமேஜ் பண்ற மாதிரி ஒரு சூழலுக்கு கொண்டு போறாங்க. நான் என்ன சொல்றேன், இதற்குமே திராவிட கட்சி தான் பொறுப்பேற்கணும்னு சொல்றேன். ஏன்னா 60 ஆண்டுக்கு முன்னாடி இந்த இடத்துல மொழிப்போர், அன்னைக்கு வந்து சிவகங்கை ராஜேந்திரனும் கீழப்பள்ளி சின்னசாமியும்
விருகம்பாக்கம் அரநாதனும் கொடம்பாக்கம் முத்துவும் அன்னைக்கு உயிரை ஈகம் பண்ணி அன்னைக்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லை, தொலைக்காட்சி இல்லை, அன்னைக்கு தொலைபேசி இந்த அளவுக்குலாம் இல்லை, அலைபேசி கிடையாது, அன்னைக்கு தகவல் தொடர்பு சாதனம் இல்லை, தொலைத்தொடர்பு வசதிகள் இல்லை, இணையம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் எங்கே இந்திய திணிச்சு தாய்மொழி தமிழை கொண்டு வாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு மொழிக்காக இனத்துக்காக 500க்கும் மேற்பட்ட மொழிப்போர் மரபர்கள் வந்து உயிரை ஈகம் பண்ணாங்க, மொழிக்காக செத்தாங்க. எல்லாம் 18 வயசு 19 வயசு 20 வயசு 22 வயசுல தான். அப்ப 60 ஆண்டுக்கு முன்னாடி இந்த நிலத்துல மொழிக்காக புரட்சி நடந்திருக்கு. அந்த மொழி புரட்சி விளைவாத்தான் வந்து காங்கிரஸ் வீழ்த்தி திமுக ஆட்சி கட்டில ஏறுது. ஆனா 60 ஆண்டுக்கு பிறகு பார்த்தா இங்க முழுக்க முழுக்க திரை கவர்ச்சியில ஒரு தேர்தல் முடிவு வந்து மாற்றப்படுது. அப்ப இன உணர்வும் அந்த மொழி உணர்வும் செத்து போச்சு. சாக காரணம் வந்து திராவிட கட்சிகள் தான். இல்ல இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா, ஒரு திரைக்கவர்ச்சி மட்டுமே வந்து ஒரு அறிமுகத்துக்கு வேணா ஒரு திரைக்கவர்ச்சி அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கும். நீங்க கூட கடந்த காலத்துல பல இன்டர்வியூஸ்ல வந்து சொல்லியிருக்கீங்க, ஆட்டுக்கார அலமையில் அந்த படம் வந்து ஆட்டை பார்க்கறது கூட அவ்வளவு கூட்டம் போனாங்க அப்படிங்கிறது. நீங்க மக்கள் கிட்ட ஒரு அறிமுகம் தேவை அப்படிங்கிறதுக்கு இந்த திரைக்கவர்ச்சி பயன்பட்டு இருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி இங்க இந்த 2 கட்சிகள் ஏற்கனவே செய்த ஆட்சி முறை மீதான அந்த அதிருப்தியும் இந்த வாக்களிக்கிறதுக்கு ஒரு காரணமா கண்டிப்பா இருந்திருக்கும். நீங்களும் ஒரு ஆல்டர்னேட்டா வந்து நிக்கிறீங்கன்னா அப்ப உங்களையும் தாண்டி அப்ப அவங்க மேல ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் தானே நம்ம பார்க்கணும். நம்பிக்கை காரணம் என்ன? நம்பிக்கைக்கான ஆதாரம் என்ன? அடித்தளம் என்ன? பிடிச்ச நடிகர் இல்ல, குறைந்தபட்சம் நான் வந்து சொல்றேன், நீங்க தமிழக வெற்றி கழகம் அவங்க அமைப்புகளா இருக்கும்போது அதிக அளவுக்கு இல்லைன்னா கூட குறைந்தபட்சம் ஏதோ ஒரு வேலைகளை அந்தந்த பகுதிகளில் செஞ்சிருக்காங்க. நான் சொல்லிக்கிறேன், செஞ்சிருக்காங்க. அதையும் நீங்க தாண்டி பாத்தீங்கன்னா நீங்க வந்து முழு அளவுல இல்லைனாலும் இங்க இருக்கிற ஒரு கட்சிகள் இயக்கங்கள் போல இல்லைன்னா கூட விஜயோட பங்களிப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட அந்த உரிமை சார்ந்த பிரச்சனைகள்ல ஒவ்வொரு காலத்திலும் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அதாவது அதை நீங்க முற்றிலும் மறுக்க முடியுமா? பொது சமூகம் பேசுறப்ப, பொது சமூகமே ஒரு பிரச்சனைக்கு எதிராக பேசுறப்ப விஜயும் பேசினார். மற்றபடி ஒரு பிரச்சனையோட வீரியத்தை மக்களுக்கு உணர வச்சு மக்களை போராட அணி திரட்டவோ மக்களுக்கு உணர்த்தவோ கூட அவர் செய்யல. அதே காலத்துல சூப்பர் ஸ்டார்களா இருந்த அவருக்கு இணையா இருந்த எந்த நடிகர்கள் சூர்யா பேசியிருக்காரு, சூர்யா சில விஷயங்கள பேசியிருக்காரு, கார்த்தி பேசியிருக்காரு, ஒரு எல்லா பிரச்சனைகளுக்கும் பேசலாம் கூட அவ்வப்போது விஜய் பேசியிருக்காரு, அவ்வப்போது வந்து ஒரு மேலோட்டமா பேசியிருக்காரு, அவ்வளவுதான். இல்ல, அதுல தமிழ்நாட்டோட உரிமை சார்ந்த பெரும்பாலான பிரச்சனைகள்ல தமிழ்நாட்டோட மக்கள் பக்கம் அவர் நின்றுருக்காரு. அது வந்து நம்ம பார்க்க முடியாது. அவர் போராட்டமா முன்னெடுக்கல. இல்ல அதாவது கருத்து சொல்லியிருக்காரு. இப்ப மன்சூரிகான் இருக்காருன்னா மன்சூரிகான் வந்து ஈழ படுகொலை தொடங்கி காவிரி உரிமை தொடங்கி எல்லாத்துக்கும் பேசியிருக்காரு. மன்சூரிகான் பேசின அளவு கூட விஜய் பேசல. அவர் வந்து அவ்வப்போது எல்லாரும் பேசுறப்ப, பேச வேண்டிய நெருக்கடி வர்றப்ப பேசியிருக்காரு. அது இப்பதான் தெரியுது. அதுவும் கூட எதிர்கால அரசியல் நோக்கி தான் அவர் பேசியிருக்காருன்னு தெரிய வருது. என்னன்னா வாக்கு செலுத்த மக்கள் இந்த உரிமைக்காக பேசினாரு, இந்த சிக்கலுக்காக வாய் திறந்தாரு, இதுக்காக களத்தினாரு அப்படின்னு பார்த்தா வாக்கு செலுத்தினா, அப்படி பார்த்தா பன்மடங்கு இந்த மக்களுக்காக மண்ணுக்காக களத்தினது அண்ணன் சீமான் தான். கள நாயகனாக களத்தினார். அப்ப அண்ணன் சீமானுக்கு தான் வாக்கு செலுத்திருக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அதாவது வாக்கு செலுத்துறது மட்டும்தான் என்னோட அரசியல் பணி. மற்றபடி வந்து நான் ஸ்டாலின் என்ன அறிக்கை கொடுத்தாருன்னு பார்க்க மாட்டேன், எடப்பாடியோட நிலைப்பாட்டை நான் கேட்க மாட்டேன், அண்ணன் சீமானோட பேச்சு நான் கேட்க மாட்டேன். எனக்கு அரசியல் தேவையில்லை, வாக்கு செலுத்துறது மட்டும்தான் என்னோட அரசியல் பணி இருக்காங்கல்ல. அப்படி இருக்கக்கூடிய பெருவாரியான மக்களோட முதன்மை தேர்வாக விஜய் இந்த தேர்தல் காலத்துல இருந்து போனார். அதன் விளைவா வந்து எனக்கு பிடிச்ச நடிகன் அப்படிங்கிற அடிப்படையில் வாக்கு செலுத்தினாங்க. 2 கட்சிகள் மேல இருக்கிற அந்த வெறுப்பு, அவங்களோட ஆட்சி முறை மீதான அந்த வெறுப்பு ஒரு காரணமா கூட இருந்திருக்காது நீங்க நினைக்கிறீங்க? அதெல்லாம் 2ஆம் பட்சம் தாங்க. அது 2ஆம் பட்சம் தான். அந்த வெறுப்பு இருக்குன்னா நீங்க மாற்றுங்கிற முழக்கத்தை வச்சு நாம் தமிழர் கட்சி வாக்கு செலுத்திருக்கணும், மற்றவங்களை வாக்கு செலுத்திருக்கணும். முதன்மை காரணம் கண்மூடித்தனமா வாக்கு செலுத்துது அங்க வந்து திரை கவர்ச்சி தான். விஜய் சொல்லிட்டாரு அதுக்காக வாக்கு செலுத்துறேன் அப்படின்னு ஓட்டு போட்டவங்க தான். நீங்க எடப்பாடி பழனிசாமி தொகுதியில சுயேட்சைக்கு வந்து தாவேக்கா ஆதரவு, சுயேட்சை போட்டியில தாவேக்கா போட்டியில அது அந்த இது வந்து நிராகரிக்கப்படும். அப்ப சுயேட்சைக்கு ஆதரவுங்கிறப்ப அந்த சுயேட்சைக்கு 50,000 பேர் வாக்கு செலுத்துறாங்க. சுயேட்சை என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு? டிவிக்கே சப்போர்ட் பண்ணாங்க. அதான் அதனாலதான், ஏன்னா விஜய் சொன்னாருன்ற காரணம் தான். அப்ப இங்க கரூர் மரணத்தப்ப இந்த மக்கள் வந்து எது சரி எது தப்பு, விஜய் பண்ண சரியா தப்பா அப்படிலாம் அலசி பார்த்தா முடிவு எடுத்தாங்க. கண்மூடித்தனமா விஜய் ஆதரிச்சாங்க. விஜய் வந்து தப்பு பண்ணிருக்க மாட்டாரு, அவர் மேல தப்பு இல்லை அப்படின்னு. இந்த சிறப்பு உரிமை இருக்குல்ல, இது வந்து இந்த எடப்பாடி பழனிசாமிக்கோ ஸ்டாலினுக்கோ இன்னப்பிற ஆட்களுக்கோ கிடையாது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துல 41 பேர் செத்து போயிருந்தா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு யாரும் பேசிருக்க மாட்டாங்க. ஸ்டாலின் கூட்டத்தில் இருந்தாலும் அப்படி இருக்காது. அப்ப விஜய்க்கு முன்முடிவோட அனுக்கிறாங்க. அப்ப மக்களோட திரை கவர்ச்சியை மூலதனமா பயன்படுத்திக்கிட்டு
திரும்ப திரும்ப மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை வந்து விஜய் செய்தார். ஓகே, இப்ப நீங்க சொன்ன மாதிரி மக்கள் வந்து இந்த கரூர் விஷயத்தை எப்படி பார்க்கறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நீதிமன்றமே வந்து அப்படிதான் பார்க்கறாங்க. வந்து குற்றவாளி அப்படிங்கறத குற்றவாளி இல்ல அப்படிங்கறது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, திமுக தரப்புல வந்து அவரை குற்றம் சாட்டி பேசுறப்ப வழக்குல வந்து அவருக்கு குற்றம் சாட்டப்பட்டவரே இல்லையே, வழக்குல வந்து முதல் தகவல் அறிக்கையில விஜயோட பேரே இல்லையே அப்படிங்கிறாங்க. அது தர்க்கம் கொண்டது. ஏன்னா திமுக ஆட்சி காலத்துல விஜய் மேல வழக்கு போட்டிருக்கணும். நீங்க நியாயமா பார்த்தா, சட்டப்படி பார்த்தா வழக்கு போட்டு கைது பண்ணி விஜயை சிறைப்படுத்திருக்கணும். ஆனா திமுக அரசு முழுக்க முழுக்க சிறைப்படுத்தினா விஜய்க்கு ஆதரவா அனுதாபனையை உருவாக்கி விட்டுரும்னு அரசியலாவே பார்த்து தேர்தல் லாபரட்ட கணக்கை வச்சே யோசிச்சு அவங்க வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதிமுக பொறுத்த வரைக்கும் கருத்துருவாக்க அரசியல்ல விஜய் வந்து தப்பு பண்ணல அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கத்தை செஞ்சதுல அதிமுகவுக்கு ஒரு முதன்மை பங்கு உண்டு. இதுல தொடர்ச்சியா வந்து விஜய் பேசி வர்றாரு, சட்டமன்றத்திலையும் பேசுறாரு, பரப்புரை கூட்டங்களையும் பேசுறாரு, என் மேல பழி போடுறாங்க அப்படின்னு பேசுறாரு. உண்மையை சொல்ல போனா விஜய் மேல யாரும் பழி போடல. விஜய் மேல வந்து யாருமே பழி போடல. 41 பேரை திட்டமிட்டு கொன்னுட்டாரு விஜய் அப்படின்னு சொன்னா பழி போடுறது. எல்லாரும் சொல்றது வந்து அது விபத்து. அந்த விபத்து வந்து விஜய் காலதாமதமா நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வந்ததால நிகழ்ந்தது. அந்த விபத்துக்கு அவர் தார்மீக பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, பொறுப்பேற்க சொன்னா சொல்றாரு என் மேல பழி போடுறாங்க அப்படிங்கிறாரு. அதே சமயத்துல பழி போட்டது தாவேகா தரப்பு. அந்த சமயத்துல என்ன உண்மையோ அதை பேசணும். நாம் தமிழர் கட்சி தரப்புல நாம் தமிழர் கட்சி திமுக காசு வாங்கிருச்சு அப்படின்னு பழி போட்டாங்க. அங்க சதி நடந்துச்சு அப்படின்னு பழி போட்டாங்க. இப்ப கடைசியா பார்த்தா ஆதோரஜனா வந்து காவல்துறை கொண்டு வச்சிருச்சுன்னு காவல்துறை மேல பழி போடுறாரு. அப்ப பழி போடுறது கூட அவங்க தான். அதோட தொடர்ச்சியா வந்து திருச்சி கூட்டத்தில் விஜய் பேசுறப்ப சட்ட ஒழுங்கை பத்தி பேசுறப்ப, போதை கலாச்சாரத்தை பத்தி பேசுறப்ப என் மேல பழி போடுறாங்கிறாரு. திமுக ஆட்சி காலத்துல அதிமுக ஆட்சி காலத்துல போதை பொருட்கள் இருந்துச்சு, மாற்று கருத்து இல்ல. அதிமுக ஆட்சி காலத்துல நான் சிறையில் இருக்கிறப்ப புல சிறைக்குள்ள வந்து போதை பொருட்கள் இருந்துச்சு, நான் வந்து கண்ணால பார்த்தேன். அப்ப திமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியில நீக்கமர நிறைஞ்சிருந்துச்சு, மாற்று கருத்து இல்ல. அதே சமயத்துல தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு அவர் தான் பொறுப்பேற்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணிகளை முடிக்க விட்டுருக்கேன், போர்க்கால அடிப்படையில் செய்யறாங்க, அதை விரைவில் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு உத்தரவாதம் தரணும். எதுக்குமே பொறுப்பெடுக்க மாட்டேன், சட்ட ஒழுங்கு சிக்கலா அந்த அரசை காரணமா காட்டி தப்பிச்சிருவேன், கரூர் மரணமா மற்றவங்க மேல பழிய போட்டு தப்பிச்சிருவேன்னா இது இந்த ஒரு தலைமை பண்பே கிடையாது. இதுல ஒரே ஒரு விஷயம் இருக்கு. நீங்க பிராக்டிக்கலா இது வரைக்கும் எந்த அரசாங்கத்தை ஒரு 50 நாளுக்குள்ள ஒரு அரசாங்கத்துக்கு இவ்வளவு விமர்சனங்கள் வந்திருக்கு சொல்ல? இல்ல 50 நாளுக்குள்ள இவ்வளவு விமர்சனப்படுதுன்னா அவ்வளவு செயல்பாடுகள் மோசமா இருக்குன்னு சொல்றோம். இல்ல அவங்க இப்பதானே இந்த நிர்வாகத்துக்கே வந்திருப்பாங்க, இந்த ஆட்சி முறைக்கு இப்பதான் வந்திருப்பாங்க. இப்பதான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்க இதை செய்வோம் அதை செய்வோம்னு. தேர்தல் வாக்குறுதிகளை 50 நாட்களுக்குள்ள ஏன் நிறைவேற்றல, 50 நாட்களுக்குள்ள வந்து ஏன் நிறைவேற்றி தரல அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து தர்க்கம் இல்லாத ஒரு வாதம், ஒரு விதண்டாவாதம். யாரும் அது கேட்கல. ஏன் வாக்குறுதிகளை இந்த நிறைவேற்றலையும் கேட்கல. அது காலம் எடுத்துக்கங்க, 6 மாசமா 1 வருஷமா காலம் எடுத்துக்கிட்டு நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். அதே சமயத்துல சட்ட ஒழுங்கு, சமூக அமைதி, போதைப் பொருட்கள் கலாச்சாரம், ஆணவ கொலை, அப்புறம் காவல்துறையோட அணுகுமுறை, இதுக்கெல்லாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நீங்க பொறுப்பேற்கணும். நான் ஆட்சிக்கு வந்த உடனே அதை மாத்துவேன்னாரு. இப்ப ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொல்றாரு, 50 நாள் போதாது, 6 மாசம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு சட்டமன்றத்துல. எதுக்கு? இல்ல மக்கள் கிட்ட அவகாசம் கொடுங்க, நான் எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றுறேன். தேர்தல் வாக்குறுதிக்கு நீங்க காலம் எடுத்துக்கங்க, தேர்தல் வாக்குறுதி காலம் எடுத்துக்கங்க. மற்றபடி சமூக அமைதிய சட்ட ஒழுங்க அதை நிலையாட்ட 6 மாசம் காத்துக்க முடியுமா? நீங்க இந்த 50 நாளுக்குள்ள நீட் தேர்வால 4 பிள்ளைகள் இறந்துட்டாங்க. 3 பிள்ளைக்கு 19 வயசு, 1 பிள்ளைக்கு 20 வயசு, எல்லாம் பச்சளம் பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க. விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் பேசுறப்ப என் தங்கை வித்யாவோட மரணத்துக்கு இணையாக எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது வந்து அனிதாவோட மரணம்னார். ஆனா அந்த 4 பேர் இறந்து போனதுக்கு வாயே திறக்கலையே. நான் வந்து பெண்களுக்கு தாய் மாமனா, பெண் குழந்தைகளுக்கு தாய் மாமனா செயல்படுவேன், பெண்களுக்கு வந்து அண்ணனா செயல்படுவேன். இவங்க கட்சியை சேர்ந்த பெண்ணு, ஒரு பெண்ணு தூத்துக்குடி திருவைகுண்டத்தை சேர்ந்த பெண்ணு, அந்த கட்சிக்கார பெண்ணு கட்சிக்காரர்களால கூட்டு பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகு யாரை குற்றம் சுமத்துறாங்க? சட்டமன்ற உறுப்பினர் சரவணன். அவர் மீது விசாரணை கூட வைக்கப்படல. ஆனா இந்த பெண்ணை ஒரு நிறைய கட்சி விட்டு நிக்கிறாங்க. இது என்ன பெண்களுக்கான பாதுகாப்பு? அதே போல பெண் குழந்தைகளை வந்து வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுது, அதுக்கு கைது பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு மக்கள் போராட வேண்டியிருக்கு. அதுக்கு விஜய் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. இரங்கல் அப்படின்னு சொல்றதுக்கு 2 நாள் ஆகுது. அமோனியா வாயு விபத்து, அதுல 18 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு விஜய் வந்து 2 லட்சம் தர்றாரு ஒவ்வொருத்தருக்கும், வெறும் 2 லட்சம். இவங்களோட அமைச்சர்கள்லாம் ஆய்வு பண்றேன்னு பள்ளிக்கூடங்களுக்கு போறாங்க. ஆனா தொழிற்சாலைக்கு போய் தொழிற்சாலைகள்ல வந்து விதிகள் சரியா பின்பற்றப்படுதா,
சூழலுக்கு வந்து கேடு விளைவிக்காம இங்க இயங்குதா அப்படின்னு பார்த்துருக்காங்களா? அப்படி எதுவுமே இல்லையே. அப்ப கடந்த திமுக ஆட்சி வந்து ஆட்சி இல்ல, விளம்பர காட்சின்னு. அதே போல இந்த அரசை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க விளம்பர மோகம். ஆய்வு பண்றேங்கிற பேர்ல போய் அலப்பறை பண்றது, அதை விளம்பரம் பண்றதுக்கு வந்து அதை காட்சிப்படுத்தி செய்தியாக்குவது, இதுதான் நடக்குது 50 நாளா. அப்ப 50 நாளா அப்படி நடக்கிறப்ப இந்த 50 நாட்களுக்கான செயல்பாட்டுக்கான விமர்சனம் தான் அது. அதுக்கு பொறுப்பேற்று பதில் சொல்லணும், விளக்கம் சொல்லணும். அதை பேசாம 50 நாள்ல பேசுறாங்க. 50 நாள்ல பேசுறாங்கன்னா 6 மாசம் கழிச்சு பேசினா ஏத்துக்குவாங்களா? பொறுப்பேற்பாங்களா? 6 மாசம் கழிச்சு பேசினாலும் அதுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு ஏதாவது வாதம் வைப்பாங்க. கடந்த காலத்துல நீங்களே வந்து பல்வேறு கட்சிகள் வந்து இவ்வளோ போய் கூட்டணிக்கு போய் 2 சீட்டு தான் வாங்குறாங்க, 4 சீட்டு தான் வாங்குறாங்க, அவங்க சின்னத்துல நிக்கிறாங்க, அது போன்ற பல விமர்சனங்களை முன் வச்சிருக்கீங்க. ஆனா இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா 2 இடம் வெற்றி பெற்றவங்க இந்த ஆட்சியை வந்து தீர்மானிக்கிற இடத்துல, அமைச்சரவையில முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிற இடத்துல வந்து இருக்காங்கல்ல. அப்ப நாம் தமிழர் தங்களை மறுபரிசீலனை பண்ணிக்கணுமா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. நாம திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். நம்ம வந்து கூட்டணிக்கு போங்கங்கிறாங்க. யாரோடு சேர்றது, யாரோட பயணிக்கிறது? நாம் தமிழர் கட்சி ஒரு தத்துவம் வச்சிருக்கோம், ஒரு தலைவரை கொண்டிருக்கோம். நாம வந்து ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு அப்படின்னு வைக்கிறோம். திமுக, அதிமுக, தாவேக்காலாம் தேர்தல் அறிக்கைன்னு கொடுக்குது. தேர்தல் அறிக்கைங்கிறது தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடும். ஆனா ஆட்சியின் செயல்பாட்டு வரைவுங்கிறது நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி இப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு வரைவு. அதனால அதை ஏற்றுக்கொண்டு நம்ம தலைமை ஏற்றுக்கொண்டு ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஆற்றல், ஒரு புதிய சக்தி, ஒரு மாற்று அமைப்பு நாம் தமிழர் கட்சி கீழே வருது. இப்போ ஐயா சகாயம் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு நாம் தமிழர் கட்சியோட இணைஞ்சு செயல்படலாம் அப்படின்னு வர்றாங்க அப்படின்னா ஏற்பது குறித்து பரிசீலிக்கலாம். அண்ணாமலைன்னு ஒருத்தர் வராரு, அவருக்கும் நாம் தமிழருக்குமான விஷயங்கள் எப்படி இருக்கு? அண்ணாமலை வந்து அவர் என்ன அரசியலே தெரியலையே, கட்சியா மாத்தட்டும், என்ன இதுன்னு பார்க்கட்டும். இல்ல இப்ப கூட அமெரிக்கால வந்து நான் ஈழத்தமிழர்களுக்காக குரல் இலங்கை தமிழன் சொன்னார். அண்ணாமலை இதுல எப்படி சேர்க்க முடியும் தெரியல. அவர் அப்பழுக்கற்ற ஆற்றலா, ஒரு மாற்று அமைப்பா, அதெல்லாம் அவர் சேர்க்க முடியுமா? இல்ல அவர் ஒருவேளை தமிழ் தேசியம் போன்ற அந்த கொள்கையில முன் வச்சாருன்னா அவரோட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நாம் தமிழர் கட்சி யார் தலைமையும் இருக்காது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஏற்றுக்கிட்டு மத்தவங்க வர்றாங்கன்னா ஏற்பது குறித்து பரிசீலிக்கலாம். சில அண்ணாமலை பொருந்துவாரா அப்படின்னு தெரியல. முதல்ல அண்ணாமலை பேசட்டும். அவரு சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிபிஎஸ்இல ஹிந்தி இந்த விஷயங்கள் வந்தப்ப அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு. குற்றங்கள் நடக்கும்போது, இந்த பாலியல் குற்றங்கள் நடக்கும்போது அவர் ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சிருந்தாரு. ஏன்னா வடமாநில தொழிலாளர்கள் நிறைய வராங்க அப்படிங்கிற ஏறக்குறைய வந்து ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு கொள்கை. அதாவது தமிழ்நாட்டுல இது சார்ந்து பேசாதான் வண்டி ஓட்ட முடியுங்கிறத யதார்த்தத்தை உணர்ந்துருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் கேட்கிறேன், அவர் ஒருவேளை ஒரு அரசியல் சக்தியை வந்து அவரோட இணைஞ்சு பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் முதல்ல கட்சி ஆரம்பிக்கட்டும், மேற்கொண்டு அதை பத்தி பேசலாம். இன்னொரு ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது என்னன்னா, ஆரம்ப காலத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழரோட கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருந்தது. சீமான் அவர்களுக்கு வந்து துணை முதல்வர் பொறுப்பெல்லாம் வந்து தரதுக்கு கூட தயாரா இருந்தாங்க. இல்ல அதாவது அப்பயுமே வந்து இல்ல அது போன்ற செய்திகள் வந்து வெளியானது. இதுல என்னன்னா, நான் என்ன பார்க்கிறேன்னா, பொதுவா நாம் தமிழர் வந்து தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்களோட வாக்கு சதவீதம், உங்களோட பலம் என்ன உள்ளிட்ட விஷயங்கள் தான் தீர்மானிக்கணும். நீங்க உங்க தலைமையில தான் புதிதாக வர்றவங்க கூட கூட்டணிக்கு வரணும், இல்ல ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் கூட உங்க தலைமையில தான் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்றது வந்து சரின்னு நீங்க நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 15 கோரிக்கைகள் இருக்கு. இதை நிறைவேற்றினா போதும், இல்ல வந்து குறைந்தபட்ச ஒரு கட்சிக்கான ஒரு 2 அமைச்சகம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து இன்னைக்கு பால்பட்டு நிற்குது. அதை மாத்தணும்னு நினைக்கிறோம். அதை மாத்துறதுக்கு நிலமும் வளமும் சிறக்க அதிகாரம் தேவைப்படுது. ஒட்டுமொத்த நிலத்தின் அதிகாரம் தேவைப்படுது. அதுக்கு வந்து இன்னொரு கட்சியின் கீழே போய் பகுதி கட்சியாக, தொகுதி கட்சியாக, ஒரு உதிரியாக நிற்க முடியாது. அப்ப நாம் தமிழர் கட்சி தான் அதிகாரத்தை வந்து அதிகாரத்தில் அமர்றப்பதான் அது சாத்தியப்படும். அதனால நாங்க யார் தலைமையை ஏற்று போறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம தலைமையை ஏற்று வர்றாங்க அப்படின்னா மேற்கொண்டு அது குறித்து ஆலோசிக்கலாம். இல்ல தற்போது கட்சியில யாராவது வந்து இந்த மாதிரி நம்ம தாவேக்கா கூட பேசாம கூட்டணிக்கே போயிருக்கலாமோ? அப்படி எந்த குரலும் கட்சிக்குள்ள இல்ல. இப்ப மத்த கட்சிகள் எடுத்துக்கங்க. இப்ப மாற்றுன்னு பேசினது வந்து நாம முதல் முறையா பேசல. 96ல ஐயா வைகோ வந்து முதலமைச்சர் வேட்பாளர். 98ல கூட்டணி போயிட்டாரு. விஜயகாந்த் வர்றப்ப மக்களோட தெய்வத்தோட கூட்டணினாரு. அவரும் 2 தேர்தலுக்கு பிறகு கூட்டணி போயிட்டாரு. கமலஹாசன் 2வது தேர்தலில் சுணங்கினாரு. 3வது தேர்தலில் கூட்டணி போயிட்டாரு. அதே போல வந்து மக்களை கூட்டணின்னு பேசினாங்க, அவங்களும் இதாயிட்டாங்க. மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி அப்படின்னு பேசி ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுக போயிட்டாரு. இப்படி எல்லாரும் போயிட்டாங்கன்னா கட்சி நிர்பந்தம். இதுக்கு மேல நம்ம தலைச்சிட்டோம்னா கட்சி தாங்காது அப்படிங்கிறதா. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 16, 19, 21, 24, 26 5 பொது தேர்தலை கடந்து வந்த போதும் கூட நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள், உறவுகள் யாரும் வந்து நம்ம கூட்டணிக்கு போகலாம், நம்ம குறைந்தபட்ச அதிகாரம் வேணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை வந்து தலைமைக்கு கொடுக்கவும் இல்லை, அப்படி கோரிக்கை வைக்கவும் இல்லை. ஏன்னா தலைமை முதல் தொண்டர்கள் வரைக்கும் எல்லாரும் தெளிவா இருக்காங்க.
நம்ம தோல்வி கூட நம்ம நமக்கு வரலாம், ஒருபோதும் தனித்துவத்தை இழக்கக்கூடாது, சமரசம் பண்ணக்கூடாதுன்னு. அதனால அது போன்ற குரல்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில ஒருபோதும். ஆனா தற்போது வந்து திமுக ஒருவேளை திமுகவோட ஆதரவு நமக்கு மறைமுகமா வந்தா அதை வந்து ஏத்துக்கலாம் அப்படியான குரல்கள் வந்து நாம் தமிழர்ல இருக்கு ஆதரவு அப்படிங்கிற தகவல்கள். இப்ப உதாரணமா இப்ப அம்பாசமுத்திரம் போன்ற இடத்துல அம்பாசமுத்திரத்துல மற்ற ஏதோ ஒரு தேர்தல்கள்ல திமுக வந்து மறைமுகமா ஏதாவது ஆதரவு தராங்கன்னா அதை நம்ம ஏத்துக்கலாம் அப்படிங்கிற குரல்கள். மறைமுக ஆதரவு எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல தேர்தல் இப்ப அவங்க வேட்பாளரை நிறுத்தாம சப்போர்ட் பண்ணி வேட்பாளர் நிறுத்தல, அது வந்து அவங்களோட விருப்ப முடிவு. நாம வேட்பாளர் எல்லா இடத்துலயும் எடுத்துவோம், நாம சமரசம் பண்ண போறது இல்ல. சமரசம் பண்றதுன்னா அவங்க பண்ணிக்கிட்டோம், நாம சமரசம் பண்ண போறது இல்ல. நாம எடுத்து வைத்த நிலைப்பாட்டுல இருந்து பின்வாங்க போறது. ஏன்னா காரைக்குடியிலே கூட வந்து திமுகவோட சப்போர்ட் வந்து மறைமுகமா சீமான் அவர்களுக்கு இருந்தது. இல்ல தெளிவா என்ன சொல்றேன், காரைக்குடியில என்ன சொல்றது, திமுகவோட தலைமை இருக்காது. திமுக தொண்டர்களோ இல்ல திமுக அனுதாபிகளோ இந்த தொகுதியில நான் மாத்தி போடுறேன், அண்ணன் சீமானுக்காக போடுறேன்னு போட்டுக்கலாம். அப்படிதான். இப்ப திமுகவோட ஆதரவுனா திமுக தலைமையே வந்து ஆதரவு தர போதா, இல்ல நிர்வாகிகள் சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள். அது எந்த அளவுக்கு உண்மை தன்மைன்னு தெரியல. அது மத்தத வந்து என்ன சொல்றது, தேர்தல் அறிவிக்கப்படட்டும், வேட்பாளர் அறிவிக்கப்படட்டும், மேற்கொண்டா பேசுவோம். ஓகே, நன்றி. தமிழக மக்களின் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.